நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கவியோ சூழ்நிற்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சோதனையாயிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை, நாம் எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை. அவர் நம்மை காக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். Say
வெல்ல முடியும். நம்முடைய மாம்சத்தினால் இல்லை, நம்முடைய விரத்தினால் இல்லை, ஆவியினால் நாம் யுத்தத்தை வெல்ல முடியும். சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது 1000 பேர் நமக்கு எதிராய் வந்தாலும் எதுவும் நம்மை அடக்காது. விசுவாசத்தோடு சொல்வோம், எதிரிகள் நம்மை சுற்றி வந்தால், எதிரிகள் என்னை சுற்றி வந்தால், சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தால், சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். அவரே அவரை ஆராதிக்கும் போது நாம் அசதியாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம். ஒருவேளை நாம் வியாதியில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆமென். நமக்கு இருக்கிறதான எந்த ஒரு பிரச்சனையை காட்டிலும், நமக்கு இருக்கிற எந்த ஒரு வியாதியை காட்டிலும், ஒருவேளை நம்முடைய வியாதி பெரியது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், அதை விட நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அவ்வளவு பெரிய நாமம், இயேசு என்னும் நாமம். ஆமென். அவருடைய நாமத்தின் பயங்கரம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சத்துருவுக்கு தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவானவன் இந்த நாமத்தை சொல்லும் பொழுது அவன்
ஓடி போகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். இதை விசுவாசத்தோடு சொல்லுங்க. இது தேவனுடைய பிள்ளை. என்னுடைய சோதனைகள், என்னுடைய பொல்லாத சதித்திட்டங்கள் இந்த பிள்ளையின் இடத்திலே செல்லுபடி ஆகாது. ஆமென், ஸ்தோத்திரம். சிங்க கவியில நம்ம தூக்கி போட்டாலும் ஹல்லேலூயா, ஆமென், நம்மை காக்க அந்த சிங்க குகைக்குள்ள ஆண்டவர் இருப்பார். ஏன் சிங்க குகையில போடுறதுக்கு முன்னாடி காப்பாற்றலாமே, ஆமென். ஆனா அந்த கெதிக்கு உள்ளாடி காப்பாற்றும் போதுதான் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனைகளிலே தான் ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சிங்க கவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட இருந்தார். சுந்தரிக்கும் மாற்றினில் நடந்தே பரித்துணியாய் என்னை நடித்தார். சிங்க கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட இருந்தார். சுந்தரிக்கும் மாற்றினில் நடந்தே பரித்துணியாய் என்னை நடித்தார். அவன் சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பார். சொல்லுவோம், அவன் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாலிருந்து வெல்வேனே, சாத்தானை சத்தியம் விழுங்குவே. ஆவியினாலிருந்து வெல்வேனே, சாத்தானை சத்தியம் விழுங்குவே. தேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். தேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவன் தேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சூத்திர கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது மாயையான விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா, நம்பிக்கையான விசுவாசம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்திலே மற்ற தெய்வங்கள் மேல அவர்கள் தெய்வர்களே அல்ல, அங்க யாருமே இல்லை. ஆமென். அவர்கள் மீது பொய்யாய் நம்பிக்கை வைக்கிறார்கள், மூட நம்பிக்கைகளை வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது மூட நம்பிக்கை அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் தங்கள் கண்ணார கண்ட
அற்புதங்கள், அடையாளங்கள். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் தாவீதின் தேவன். ஹல்லேலூயா. அவர் சாலோமோனின் தேவன். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், நம்முடைய முற்பிதாக்கள். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். இந்த வாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்நியரும் புறஜாதியாருமாய் இருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மை சேர்த்துக் கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து எல்லாரும் ஒரு பாடலை பாடி அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆகிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே. இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை தந்து நம் மீது அன்பு கூர்ந்தவர், பாவங்கள் நீங்க நம்மை கழுவினவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அவ்வளவு அற்புதமான தேவன். எல்லோரும் சேர்ந்து சபையாய் சொல்லுவோமா? ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, தோடு காயலை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, தோடு காயலை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இந்த நல்ல ஒரு வீரதி வாழ தேவையான வசதி தந்தி. இந்த நல்ல ஒரு வீரதி வாழ தேவையான வசதி தந்தி. கருமையான தினம் உழைக்க வைத்தி கருமையான தினம் தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை
நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து, ஓ நமக்கு நல்ல ஆறுதலை தந்து, ஓ நம்மை வழிநடத்தி வந்தாரே, நமக்கு நல்ல சமாதானத்தை தந்தாரே. அவருடைய அதிசயமான செயல்களை எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி ஒரு துணைவராய் இருந்து உங்களை வழிநடத்தினாரோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். உலகத்தில் வாழ்கிற மக்கள், ஓ ஆமென், ஸ்தோத்திரம், தங்களுக்கு சமாதானம் இல்லாமையால், ஓ தங்களுடைய ஜீவனை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். ஓ ஆனாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தந்த சமாதானமும் ஆறுதலும் சந்தோஷம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. ஓ நம்முடைய பணத்தால் அல்ல, நம்முடைய பலத்தால் அல்ல. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஓ அவர் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம் மீது ஓ கரிசனை உள்ள தேவனாய் அவர் இருப்பதனாலே இந்த நாளை நாம் கண்டிருக்கிறோம், இந்த நாளை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ இந்த நாளை பார்க்கவில்லை. ஓ ஸ்தோத்திரம். விபத்துக்களையும் கொள்ளை நோய்களிலும் தன்னுடைய ஜீவனை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு இந்த நாளை ஈவாய் தந்தாரே. எல்லாரும் நன்றியோடு ஓ thank you Jesus. ஓ கிருபையாலே இதோ, கிருபையாலே இதோ, கிருபையாலே இதோ, கிருபையாலே இதோ. எல்லாரும் உணர்ந்து சொல்வீங்களா? எத்தனை உணர்ந்து சொல்லபடி ஆண்டவருடைய வசனத்திலே அப்படியே நிறைந்து சொல்லுங்க. உண்மையாக ஆண்டவரே, என்னுடைய பணபலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையினால், உம்முடைய சுத்த கிருபையினால் இந்த ஆண்டின் இறுதியை காண செய்கிறேன். ஓ அடுத்த ஆண்டை எனக்காக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சபையை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. ஓ thank you Lord, thank you Lord. சொல்லுங்க.
மக்கள் மகிமைப்படுத்தினார்கள். மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை இவர்கள் விசுவாசித்து தேவனை பின்பற்றினபடினாலே, இவரை பிடித்தபடினாலே, இவரை உண்மையாய் ஆராதித்தபடினாலே அவர் சொன்ன வார்த்தையின் வழியை கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அதை போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவர்கள் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கானானை விட பெரிய மகிமை நிறைந்த இடம். நீங்களும் நானும் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் நம்முடைய புத்திக்கும் எட்டாத ஒரு மகிமையான ஸ்தலத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவரை உண்மையாய் நம்பி ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அந்த ராஜ்யத்தை நிச்சயமாக தருவார். அவரை நோக்கி பார்த்து யாரையும் வெட்கப்படுத்துவதில்லை பாருங்கள். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதே மனங்களே. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அந்த ராஜ்யத்தை சொந்தமாக எல்லாரும் கரங்களை மகிமைப்படுத்தி, எல்லாரும் கரங்களை மகிமைப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்கிறதான 40, 60, 70, 80 ஆண்டு காலங்கள் அல்ல, நமக்கு நித்திய காலங்கள் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அதையே தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாய் புதிய பாட்டிலே கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலான வாக்குத்தத்தம் ஒன்றுமில்லை. நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்பதே வாக்குத்தத்தம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்திற்கான வாக்குத்தத்தம் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கான மேலான வாக்குத்தத்தம், எல்லோருக்குமான வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். ஆமென், ஆமென். நித்திய ஜீவனை அவர் சபையாருக்கு அளிக்கப் போகிறார். இதற்கு மேலான ஒன்றுமில்லை. உணர்ந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவிலே வாழ்ந்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உலகத்தின் அற்பமான ஆசீர்வாதம் இல்லை, பரலோகத்திலே அழியாது அந்த நித்திய ஜீவன், ஜீவ விருட்சத்தின் கனியின் மேல் உள்ள அதிகாரம் உங்களுக்கு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த உலகத்திலே உள்ள ஆசீர்வாதம் அல்ல, இது மேலான ஆசீர்வாதம், இது மேலான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்கள். உள்ளத்தை நாமத்திலிருந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருக்கு வருகிறார்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு கணவரோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Hallelujah. எல்லோரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். Thank you, Jesus. தேவா எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் என்றால் துதி அல்ல, ஸ்தோத்திரம் என்பது நன்றி செலுத்துவது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுகிறோமே, இதுதான் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் நினைப்பாங்க ஏதோ இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம், ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, சக்தி நம்மை வழிநடத்துகிறது சொல்லி எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமென். அவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தை படைத்த தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காய் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அதாவது அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் ஒரு பாதையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த வழியாய் நாம் செல்வதற்கு இயேசுவின் அந்த மரணத்தின் மூலமாய் நாம் சகாயத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் என்று நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது கிரியைகளினால் உண்டானதல்ல, கிருபையினாலே உண்டானது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த கிருபை தேவனுடைய மரணம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் மனிதனுடைய ஜீவனை கேட்கிறது. ஆனால் ஒரே ஒரு தேவன் மாத்திரம் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு ஒரு தாயின் அன்பை காட்டிலும், ஒரு தகப்பனுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு. தாயும் தகப்பனும் தவறு செய்யும் போது நம்மை பகைக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு காரியத்துக்கு அல்ல, அநேக முறை செய்யும் போது என்ன செய்கிறார்கள்? தள்ளி விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். தாயும் தகப்பனும் ஒரு லிமிட் தான் இருக்கிறது, ஒரு எல்லை தான் இருக்கிறது. அவர்களையே காயப்படுத்தும் பொழுது தாயும் தகப்பனும் என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்கள். ஆனால் நாம் இந்த தகப்பனை திரும்ப திரும்ப காயப்படுத்தினால் கூட, அவருடைய நாமத்திற்கு நாம் தூஷணத்தை கொண்டு வந்தா கூட ஆண்டவர் நம்முடைய ஜீவனை எடுக்கிறது இல்லை. பாருங்க, நம் மீது நீடிய பொறுமையா இருக்கிறார். அதற்காய் இப்படியே இந்த கிருபையை நாம் அசட்டை பண்ணி விடலாமா? அசட்டை பண்ணி விடக்கூடாது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணாதிருக்கிறாரோ, ஆமென், நம்முடைய அக்கிரமங்களை அவர் எண்ணாதிருந்தார் என்று சொன்னால் நமக்கு மரணம் இல்லை. ஒருவேளை நம்முடைய அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணினார் என்று சொன்னால் பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் எண்ண தொடங்கினால் நம்முடைய பாவம் பூரணமாகும். அந்த பாவம் பூரணமானால் நமக்கு மரணத்தை பிறப்பிக்கும். இப்போது ஆண்டவருடைய பாவங்களை அவர் எண்ணவில்லை, நம் மீது அவர் கிருபையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த கிருபை எவ்வளவு மேலானது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை எல்லாரும் நினைத்து பாருங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்ததுனாலதான் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எங்கேயோ பரதேசியாய் விக்கிரக ஆராதனை கூட்டத்தோடு கூட நாம் இருந்தோம். ஆனாலும் நம்மை அவரை அறிவை தந்து இந்த இடத்திலே அவரை துதிக்க வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், தீனையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், தீனையில்லா நாமம். ஒரு விஷயம் கூட அப்படியே உணர்ந்து சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இனிமையானவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கழிக்கும், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கழிக்கும். இயேசுவின்
உம்முடைய பாதத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையே ஆகாத சிந்தனைகள்
உலகத்தின் பாவத்தை முடிவுறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென், ஆமென், ஆமென். தெய்வமே, எதிலே குறை உண்டு, எதிலே குறை உண்டு ஆண்டவரே. தெய்வமே, ஆண்டவரே, எனக்கு அன்பிலே குறை உண்டு, எனக்கு பொறுமையிலே குறை உண்டு ஆண்டவரே. நான் மனத்தாழ்மை இல்லாதவன், இயேசுவே, நான் பரிசுத்தத்திலே குறை உள்ளவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுடைய குறைகளை இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க, அடக்கி வைக்காதீங்க, ஆயத்திற்கு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அதிகமாய் கோபப்படுகிறவன், நான் மூர்க்க உள்ளவன், நான் வைராக்கியம் நிறைந்தவன், நான் ஒரு உலகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அறிந்த பின்பும் தெய்வமே, இப்பொழுது மனது வருகிறேன். மனத்தாழ்மை, பொறுமை, அன்பு, பரிசுத்தம், தேவபக்தி, சகோதர சிநேகம் எல்லாம் என்னிலே நிறைவேற்றும் ஆண்டவரே. இவற்றில் நான் பெருகட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, இவை இல்லாதவன் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. விசுவாசம் இருக்கலாம், அந்த விசுவாசம் மலையை பெயர்க்கத்தக்கதா இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லை என்று சொன்னால் பரலோகத்திற்கு போக முடியாத ஆத்துமாவே. வேதத்தை நாம் சுமந்து அனுதினமும் ஜெபம் செய்து வந்தாலும் நமக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. இது வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அன்பு மாத்திரம் போதுமானதல்ல, விசுவாசம் வேண்டும், தேவபக்தி வேண்டும், சகோதர சிநேகம் வேண்டும், மன தாழ்மை வேண்டும், பொறுமை வேண்டும். ஒருவேளை சொல்லுகிற எல்லா தேவ ஊழியர்களுக்கும் இந்த எல்லா குணங்களும் நிறைந்திருக்கும் என்று நான் சொல்லவில்லை. என்னிலும் அநேக குறைகள் உண்டு. ஆனால் நாம் அறிக்கையிட்டால் தேவன் எல்லா குறைவுகளையும் மன்னித்து நம்மை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்திற்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்கள். ஹல்லேலூயா. இதை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரமே நீதிமானாய் மாற முடியும். எந்த ஒரு தவறு செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். இந்த உலகத்தில கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை உண்டு, ஸ்தோத்திரம். இல்லை என்றால் ஆயுள் தண்டனையாக உண்டு. ஆனா தேவன் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைக்கு ஸ்தோத்திரம், அதற்காக கொலை செய்யணும்னு நான் சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அவனுக்கு மீட்பு உண்டு. அவனை நீதிமானாய் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த உலகத்தால மாற்றவே முடியாது. அவன் நிச்சயமாய் தண்டனை அனுபவித்தே ஆகும். ஆனால் நியாய பிரமாணத்தின்படி கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி கொலை செய்தவனுக்கு மீட்பு உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதற்காக கொலை செய்தவனும் நானும் ஒன்றான் நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவனை, அப்படிப்பட்ட விபச்சார பாவத்தில் இருக்கிறவனை, கொலை செய்தவனை, ஒரு கொள்ளையனை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிப்பார். ஒருவேளை நமக்கு கோபம் நமக்கு அதிகமா இருக்கலாம், மூர்க்கம் அதிகமா இருக்கலாம், வைராக்கியம் அதிகமா இருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில, இந்த ஆண்டின் இறுதி வேளையில கேளுங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற தகுதி நமக்கு இல்லாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் போதாது, வேதம் வாசிக்கிறவர்களா இருந்தால் போதாது, வேதத்தின்படி நடக்கிற வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் நடந்தால் மாத்திரமே சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும் பொழுது உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே நீங்கள் எந்த பாவம் செய்திருந்தாலும், மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்து ஒருவேளை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டவர்களா இருக்கலாம். பாருங்க, நாளைக்கு ஒருவேளை நம்முடைய ஜீவன் நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? ஸ்தோத்திரம். சில பாவத்துக்காக, சில பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வதற்காக வேண்டி ஒருவேளை சிலர் பாவ அறிக்கை செய்யாம இருக்கலாம். ஆத்துமாவே, இது சாத்தானுடைய ஒரு சதி திட்டம். ஸ்தோத்திரம்.
நாளை ஒருவேளை நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்காமல் இருந்தால் என்ன செய்வது? நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. எனவே இந்த நேரத்தை ஆண்டவர் தருகிற நல்ல ஒரு எச்சரிப்பாய் எடுத்துக்கொண்டு, ஆத்மாவே நீங்க எத்தனை பாவம் வேணாலும் செஞ்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பொல்லாதவர்களா இருக்கலாம், இப்ப கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை மன்னிப்பார். திரும்ப திரும்ப ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார், நிச்சயமாய் உங்களை மன்னிப்பார். அதற்காக தான் தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். வருத்தத்தோடு கழிப்பது வாழாளையெல்லாம் வீணாடா. வருத்தத்தோடு கழிப்பது கந்தவர் பாவம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார்.
மிகுந்த கிருபையுள்ள நல்லதை இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் இவ்வளவு நேரமாய் பாட்டினாலும் துதியின் ஸ்தோத்திர ஆராதனையினாலும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து தெய்வமே மீண்டும் உமோடு கூட நாங்கள் கிட்டி சேர்கிறவர்களாய் மாறிய தந்த வாக்கியத்தை நாங்கள் பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவற்றை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நீர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் நாங்கள் வாழ தகுதிப்படுத்தும். நாங்கள் பொன்னை போல நாங்கள் விளங்க வேண்டும். சோதனையின் நாளிலே நாங்கள் சுத்த பொன்னாய் நாங்கள் விளங்க எங்களுடைய வாழ்வை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவாகிய உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறட்டும். நீர் எங்களுக்கு தந்த வசனங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை இப்போது வாசிக்க கேட்போம். மாறு வாசிக்க அருமையான ராஜன் அவர்கள் முன்னாலே வந்து வாசிப்பார். நூற்றி மூன்றாம் சங்கீதம். சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வார வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்போது தொடர்ந்துள்ளதான